ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, நாளை உலகம் அழியப் போகிறது என்ற விஷயத்தை உன்னிடத்தில் நான் சொல்ல வந்திருக்கிறேன். சிரிக்கிறாயா? இதை கேட்கும்போது உனக்கு சிரிப்பு வருகிறதா என் பிள்ளையே? நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை முழுமையாக கேள். நான் வரமாட்டேனா என்று ஏங்கும் மனிதர்கள் எத்தனை இருக்கிறார்கள் தெரியுமா? எத்தனை பிள்ளைகள் கண்ணில் என் தாய் படமாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? அப்படி இருக்கும்போது உன்னை நான் தேடி தேடி வருகிறேன் என்பதற்காக என்னை நீ அலட்சியம் செய்யாதே. இப்போது நான் உனக்கு கொடுக்க வந்த வாக்கை கட்டாயம் நீ கேட்க வேண்டும். ஏனென்றால் நாளை உன் வீட்டில் நடக்க போகும் ஒரு காரியத்தை பற்றி தெளிவாக சொல்ல வந்தேன். தங்கமே, ஒருவரிடத்தில் நீ பழகிக் கொண்டிருப்பாய். அவர்களிடத்தில் உனக்கு பிடித்த குணங்கள் அநேகம் இருக்கும். அவரை பார்த்தாலே பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசையும் படுவாய். அவர் பேச ஆரம்பித்தாலே அவர் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருப்பாய். இப்படி உனக்கு பிடித்த உறவு ஒன்று. அந்த உறவை பற்றித்தான் சொல்லப் போகிறேன். தங்கமே, நாளை உலகமே அழிவதற்குண்டான ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்துவிடும் பிள்ளையே. அது என்ன என்பதைத்தான் தெளிவாக கூறுவதற்காக வந்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கிறது. என்ன? நீ நம்பியிருந்த ஒருவர், அவர்தான் உலகம் என்றிருந்த ஒருவர், இத்தனை பேர் கெட்டவராக இருந்தாலும் இவர் நல்லவராக இருக்கிறாரே என்று நினைத்த ஒரு உறவு, அதுவும் போலியான உறவு, போலியாக நம்மிடத்தில் பழகியிருக்கிறதே என்று கேட்ட நிமிடம் நீ இந்த உலகத்தை வெறுத்தாய், உன் வாழ்க்கையை வெறுத்தாய். யாரைத்தான் நம்புவது இனி? இப்படி நம்பி ஏமாந்து விட்டேனே. எல்லா உறவுகளும் சரியில்லை, இந்த உறவுதான் எனக்கு ஆறுதலாக இருக்கு என்று நம்பிவிட்டேனே. எனக்கு மிகவும் பிடித்த உறவாயிற்றே. ஒரு நாள் பார்க்கவில்லை, பேசவில்லை என்றாலும் வருத்தமாக இருக்குமே. இந்த உறவு இப்போது அதனுடைய குணத்தை, மோசமான குணத்தை காட்டிவிட்டதே. இனி நான் என்ன செய்வேன்? ஏன் இங்கே அனைவரும் என்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள்? ஏன் நான் ஏமாளியாக இருக்கிறேன்? ஏன் என் வாழ்க்கை இப்படி ஏமாற்றப்பட்டு விட்டது என்று உன்னை நீயே திட்டி தீர்த்து கொண்ட அந்த தருணம் உன் வாழ்வை வெறுத்தாய், இந்த உலகத்தை வெறுத்தாய். நினைவிருக்கிறதா? இல்லை மறந்து விட்டாயா? தங்கமே, இப்படித்தான் இங்கே பலருக்கும் அதிர்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நல்லவர் என்று நினைத்து ஒப்படைத்த காரியத்தில் போலிகளை நடத்தி அது இல்லவே இல்லை என்று சொல்லி உன்னுடைய அத்தனையையும் இழக்க வைத்து உன்னை நடுத்தெருவில் நிற்க வைக்கும் ஆட்கள் இங்கே அதிகமாகத்தான் இருக்கிறார்கள். யாரை நம்புவது? இந்த உலகத்தில் கடைசி மூச்சு இருக்கும் வரை இந்த கேள்வி இங்கே அனைவருக்குமே இருக்கும். யாரை நம்புவது? தங்கமே, ஒரு சில நேரம் நீ சொல்வாய், உலகமே அழிந்துவிடும், என்ன இப்படி ஒரு காரியம் நடக்கிறது என்று. அந்த ஒரு காரியம்தான் நாளை உன் வீட்டில் நடக்கப் போகிறது. ஆச்சரியப்படும் காரியம். அந்த காரியம் நடக்கிறது என்றால் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். உலகமே அழிந்துவிடும் நிலையில் இந்த காரியம் நடக்கிறதே என்று பலரும் ஆச்சரியப்படும் ஒரு காரியம். உன்னை அழ வைத்து, வேடிக்கை பார்த்து, செய்வினைகள் செய்து, உன்னை மூளையில் கிடக்க வைத்து, உறவு என்ற வார்த்தைக்கே போலி என்ற வார்த்தையை கொடுத்து, உன்னை இந்த நிலைக்கு தள்ளவிட்டு, இருந்த இடத்திலிருந்து எழுந்திருக்க முடியாமல் இருக்கும் உன்னை
பலவீனப்படுத்தி பார்த்த அந்த உறவு நாளை வந்து உனக்கு உதவி செய்ய போகிறது. கேட்டாயா? ஒரு மிக பெரிய இடி தன் தலையில் விழுந்ததும் மனம் திருந்தி அவளால் நீ இழந்ததை அவளே உனக்கு கொடுக்க போக வருகிறாள். இது கட்டாயம் நடக்கும். நான் சொல்லும் அந்த உறவு யார் என்று உனக்கு தெரிந்திருக்கும். அவள் நாளை உன் வீடு தேடி வந்து அவள் கைகளால் உனக்கு உதவிகள் செய்கிறேன், பெற்றுக்கொள் என்று சொல்லப் போகிறாள். இது ஆச்சரியம்தானே? இது உலகமே அழியும் அளவு செய்திதானே? கேள், நம்பிக்கையோடு கேள், நடக்கும். நல்லதே நடக்கும் உனக்கு. தங்கமே, உன் தாய் கையில் வைத்து காத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கு. ஓம் சக்தி. நன்றி.